வெல்கம் டு 7 minutes சீரீஸ். இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைல்டா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ராக்ஷன் பை லென்சஸ் இல்லைனா லென்ஸ் ஃபார்முலா அப்படின்னு நம்ம வந்து சொல்றது உண்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்வெக்ஸ் லென்ஸை நான் இப்போ வரைய போகிறேன். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இங்கே இருக்குது, என்னுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏரில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பிரிசம் பிகாஸ் இட் இஸ் அ கிளாஸ். மறுபடியும் வந்து ஏரில் தான் அது வெளியே வர போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆப்ஜெக்ட் நான் பிளேஸ் பண்ணுற டயக்ராம் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த டயக்ராமே நீங்கள் போர்டு எக்ஸாமில் வரைகிறது பெட்டர். ஸோ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் இங்கே போயிட்டு அந்த ஸ்க்ரீனில் விச் மீன் அந்த லென்ஸுடைய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் படுது. சப்போஸ் அந்த சர்ஃபேஸ் இல்லைன்னா இந்த ரே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கணும். பட் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் மீடியம். அந்த ரே என்ன ஆகுது, இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல் அப்படின்னு சொல்லும்போது ரேரர் டு டென்சருக்கு போகுது. ரேரில் இருந்தால் அப்போ பெண்ட் டுவர்ட்ஸ் தி நார்மல். அப்போ என்ன ஆகுனா டுவர்ட்ஸ் தி நார்மல் இப்படி வந்து இதான நார்மல். அப்போ இங்கே போயிட்டு அது விழணும். பட் ஆனால் அப்படி விழலை பிகாஸ் எனக்கு இங்கே மறுபடியும் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் மீடியம் டென்சர் டு ரேரர். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டை பொறுத்த எனக்கு இதுதான் நார்மல். அப்போ டென்சர் டு ரேரர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவேதி நார்மல். இப்படி போயிடுச்சுன்னா அது டுவர்ட்ஸ் ஆகிடும். ஏன்னா இந்த பார்த்து தான் இப்படி போயிடுச்சுன்னா டுவர்ட்ஸ், இப்படி வந்ததுனா தான் அவே. அப்போ இங்கே வந்து விழுந்துருது. அப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து விழக்கூடிய அந்த இமேஜ் டிஸ்டன்ஸை வி டேஷ் அப்படின்னும், செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபைனல் இமேஜை நான் வின்னு சொல்றேன். இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த டபுள் சர்ஃபேஸ் இல்லையா, ரெண்டு சர்ஃபேஸ். சிங்கிள் சர்ஃபேஸ்க்கு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன் நம்ம படிச்சிருப்போம், which is n2 by v n1 by u equal to n2 minus n1 by r. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் மீடியம் பை இமேஜ், ஃபர்ஸ்ட் மீடியம் பை ஆப்ஜெக்ட், செகண்ட் மீடியம் மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியம் பை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் அட் சர்ஃபேஸ் 1. ஸோ சர்ஃபேஸ் 1 நம்ம எடுக்க போகிறோம். அப்போ சர்ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது எனக்குடைய இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மீடியம், இதுதான் வந்து எனக்கு செகண்ட் மீடியம். அப்போ செகண்ட் மீடியம் n2 பை இமேஜ் அங்கே விழுது இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் தான் எனக்கு செகண்ட் மீடியம் இல்லை. அப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்ட். அப்போ செகண்ட் மீடியம் எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகுது. அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன v டேஷ். ஸோ அது என்னது v டேஷ். ஏன்னா இமேஜ் செகண்ட் மீடியம் பை இமேஜ் தான். அப்போ நான் இமேஜை வரைஞ்சிட்டேன். அடுத்து என்னது ஃபர்ஸ்ட் மீடியம் பை ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் மீடியம் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மீடியம். அப்போ அது என்னது n1 பை அதனுடைய டிஸ்டன்ஸ் என்னது u, which is equal to second medium minus first medium by radius of curvature. So இதனுடைய radius of curvature என்னது, இந்த r1. ஏன்னா first surface r1. இப்போ நான் என்ன பண்ண போறேன், surface 2 நான் போக போறேன். surface 2 அப்படின்னு பேசும்போது எனக்கு அதே தான் செகண்ட் மீடியம் பை இமேஜ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் மீடியம் என்னவா இருக்க முடியும், எனக்கு இதுதான் இப்போ சர்ஃபேஸ். எது இன்சிடென்ட் ஆகுது, இது இன்சிடென்ட் ஆகுது, அது இது வந்து இது. அப்போ எனக்கு இந்த இடத்துல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மீடியம், இதுதான் எனக்கு செகண்ட் மீடியம். அப்போ செகண்ட் மீடியம் பை இமேஜ், செகண்ட் மீடியம் என்ன n1 பை இமேஜ் என்ன v. அப்போ n1 பை அதனுடைய இமேஜ் வந்து v. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியம் என்ன, இப்போ n2 தான் அதனுடைய ஃபர்ஸ்ட் மீடியம் பை அதனுடைய இமேஜ் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இந்த சர்ஃபேஸ்ல அது எங்கே படுது, இந்த இடத்துல. அது எங்கே இருக்குது, இந்த v டேஷ், which is equal to நமக்கு வந்து செகண்ட் மீடியம் மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியம் தான். அப்போ செகண்ட் மீடியம் என்னது n1 தான், ஃபர்ஸ்ட் மீடியம் என்னது n2. அப்போ n1 மைனஸ் n2 அப்படின்னு வரும். நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல மைனஸை காமன் எடுத்துட்டேன்னா n2 மைனஸ் n1 அப்படின்னு மாறிடும். அதே தான் பண்ண போறேன், மைனஸ் காமன் எடுத்துட்டு n2 மைனஸ் n1 அப்பான் செகண்ட் சர்ஃபேஸ். அப்போ அது r2ன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாம என்ன ஆகும், நீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். n2 v டேஷ் பிளஸ்ல இருக்கு, n2 v டேஷ் மைனஸ்ல இருக்கு. இது ரெண்டு கேன்சல். ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன, இந்த ரெண்டு மட்டும் தான். அப்போ n1v மைனஸ் ஆஃப் n1u ஈக்குவல் டு இந்த ரெண்டுமே இருக்கு. அப்போ n2 1 n2 மைனஸ் 1 n1 n2 மைனஸ் n1 இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ n2 மைனஸ் n1 நான் காமனாக எடுத்துட்டேன்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்கு, இந்த 1 பை r1 மைனஸ் 1 பை r2. இப்போ நான் இதை தெளிவாக இந்த இடத்துல நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ அது அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப், ஸோ n1 நமக்கு காமனாக இருக்குல்ல, ரெண்டு இடத்துலையுமே அது நமக்கு என்னது காமன் தான். அதை நான் காமன் எடுக்கிறேன், சாரி n1 நான் காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்குது, 1 பை v மைனஸ் 1 பை u. இங்கே என்னது n2 மைனஸ் n1 அப்படின்னு இருந்தது, வேற எதுவுமே இல்லை. இந்த n நான் அப்படி கொண்டு வந்தேன்னா n1 ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன், காமன் எடுத்து தூக்கிட்டேன் அதை.
ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு இந்த இடத்துல வந்து 1/r1 மைனஸ் 1/r2 இது அப்படியே இருக்கு. ஸோ இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? எப்படி வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம், இட் மை கன்வீனியன்ஸ் தான். ஸோ அதை என்ன சொல்லலாம், n2/n1 மைனஸ் 1ன்னு சொல்லலாம். இல்லைனா இந்த பாட்டை மட்டும் தான் நான் சொல்றேன், அது n21 மைனஸ் 1ன்னு சொல்லலாம். இட் இஸ் மை கன்வீனியன்ஸ் தான். ஸோ லெட் இட் பி. சப்போஸ் என்னுடைய u ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்ததுன்னா நமக்கு தெரியும் இமேஜ் வந்து ஃபோக்கஸில் தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நான் அதை சப்ஸ்டியூட் பண்ண விரும்புகிறேன். அப்போ இந்த இடத்துல நான் u இன்ஃபினிட்டி சொல்லணும், அது போயிடும். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தான் இது, அது எங்க ஃபோக்கஸில் இருக்கு. இப்போ 1/f which is equal to இந்த டேர்ம் அப்படி இருக்க போகுது n21 minus 1 and then bracket of r1 and then வந்து r2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் கம்பேர் பண்ண போறேன். எந்த ரெண்டு ஈக்குவேஷன் சார் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடு கேன்சல் ஆயிடுச்சு பிகாஸ் தே போத் ஆர் சேம். அப்போ நமக்கு இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். இந்த டேர்ம் என்னது 1/f which is equal to 1/v minus 1/u. இது வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அப்போ இதனுடைய மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், m which is equal to h dash by h v by u ரைட்டா. ஸோ இங்கே மைனஸ் இருக்கும், அப்போ இந்த இடத்துல வந்து பிளஸ் வந்துடும். எப்படி மைனஸ், எல் லென்ஸ் எல் அப்போ லெஸ், அதனால இங்கே மைனஸ். இதே மிரர் அப்படின்னு சொல்லும்போது மோர், அப்போ பிளஸ் ஃபார்முலால. அப்போ மிரர்ல இங்கே பிளஸ் வரும், அந்த இடத்துல மைனஸ் வந்துடும். அவ்வளோதான் சிம்பிள். பொறுமையாக பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.